அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய ராசி பலன்கள். முதலில் இந்த மாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குரு பகவான், அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்க, இந்த மாசி மாதத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா மாசி மாதம் 12, அதாவது 24/2/2025 அன்று செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில், அதே போல சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் சூரிய பகவானுடன் இணைந்திருக்கார். ஸோ இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கும்பமனையில் அமர்ந்திருந்து பலனை கொடுக்க போகிறார். அதே போல புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா மாசி மாதம் 15/27/2025. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ யாரோட இணைவு பெற்றிருக்காருன்னா சனியோட இணைஞ்சிருக்கார். 6ஆம் அதிபதியோடு இருக்கு. சூரியன் விரையாதிபதியோடு இணைஞ்சிருக்கு. செவ்வாயினுடைய பார்வையும் உங்கள் லக்னத்தின் மீது பதிகிறது, ராசியின் மீது பதிகிறது. அப்போ என்ன, நீங்க போய் எதிர்ப்பு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று வம்பிழுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதனால நீங்க கோபப்பட வேண்டிய, ஆக்ரோசப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஸோ இது எது வரைக்கும் இருக்குன்னா 15ஆம் தேதி, மாசி மாதம் 15ஆம் தேதி வரை இருக்கு. அதன் பிறகு உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து உங்க ராசியை பார்த்து வலுப்படுத்த போகிறார். அப்போ என்ன நடக்கும்? ஸோ இந்த மாசி மாதம் 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கோபதாபனங்களை தவிர்க்க வேண்டும். கொஞ்சம் ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி விடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிரன் 9க்குரியவன், உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பதும், குரு பகவான் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு சிறப்பு. ஸோ முதலில் ஒரு பாவத்துவம், முதலில் ஒரு கெடுபலன்களை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அதற்கப்புறம் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஆனால் இந்த மாசி மாதம் பிற்பகுதியில் நினைத்தது செயல்படுத்தக்கூடிய, தான் என்ன உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிராசினருக்கு அமையும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். அப்போ தனம், குடும்பம், வாக்குஸ்தான அதிபதி உச்ச பலம். அப்போ என்ன, பொருளாதார மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதம் உங்கள் பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. எப்படி, தொழில் ரீதியாக ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நல்ல காசு கிடைக்கக்கூடிய அமைப்பு. குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்துக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கு. அப்போ என்ன, குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள், என்னென்ன ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாசி மாதம். அதே சமயத்தில் இங்கு உங்களுடைய வாக்கு பலிதமாகும். இந்த மாசி மாதம் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் என்பதை கச்சிதமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ தைரிய வீரியம் என்பது பெருகக்கூடிய அமைப்பு. மனதில் இருந்து வந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய தன்மை, அதாவது கடந்த சில மாதங்களாக தடைப்பட்ட விஷயங்களை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். என குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. தைரிய வீரியங்கள், அப்போ முயற்சிகள், 3ஆம் இடம் என்பது முயற்சி எடுத்தால் பலிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது பின்னாடி செஞ்சுக்கலாம்,
அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் இந்த மாதம் எடுத்து செய்வீர்கள். அதிலையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். தகவல் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இந்த தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கையாளுகின்ற சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், வியாபார யுக்திங்கிறது இந்த மாதம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு. பத்திர பதிவுங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் உச்ச பலத்தோட இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக மியூசிக் சம்பந்தப்பட்ட, பாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக நல்ல செய்திகள், நல்ல கீர்த்தி, நல்ல புகழடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குழந்தைகளின் நலன்கள் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது 5ஆம் அதிபதி தனக்கு 2ல் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். என்ன கவலை? குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு, படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரமாதமாக இந்த மாதம் இருக்கும். தான் என்ன படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைக்கு இணைந்தவாறு ஒரு நல்ல மார்க் வாங்கி, நான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில், இந்த காலேஜில் படிக்கணும், அல்லது ஒரு மெடிக்கல் துறையில் என்ட்ரி ஆகணும். ஸோ இந்த மாதிரி என்ன ஓட்டங்களை வைத்து கொண்டு படிக்கிறீர்களோ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாதத்தின் அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் சுகஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்குது. ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் பகவானும் திக்பலத்தோட வலிமையாக இருந்து 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், யாருக்கெல்லாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதோ அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். குழந்தைகள் நன்றாக படித்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. ஏன்னா குரு 9ஆம் இடத்தில் இருக்கார். ராகு 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கு. அப்போ என்ன, குருவும் நல்லபடியா இருக்கு, சுக்கிரன் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால ராகு உங்க ராசியை பார்க்கறதுனால, 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும், ஒரு யூஜி முடிச்சிட்டேன், ஒரு பிஜியாவது ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்த்து தன் வீட்டை பலப்படுத்துகின்ற காரணத்தால அரசாங்க எக்ஸாம் எழுதணும் என்கின்ற எண்ணம் ஒரு சிலருக்கு உதயமாகும் இந்த மாதம். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார். வேலை, அப்போ அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த அரசாங்க வேலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதில் இறங்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடன் உண்டா? நிச்சயமா உண்டு. 6க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கார். கடன் உண்டா? கடன் உண்டு. எதிர்ப்புண்டா? எதிர்ப்பு உண்டு. பகை, இதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலம். பட் அதையும் சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கடன் உண்டுன்னும் போது எதனால கடன் வருது? ஒரு வீடு வாங்கணும், வாங்கிக்கலாம். கடனை வாங்கி வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு. ஒரு புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு இருப்பீங்க. அந்த எண்ணமும் சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக அமையும். மனைவி சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் உண்டு. அதாவது கணவன் மனைவி இந்த களத்திரம் சார்ந்த விஷயத்தில், அதாவது கணவன் மனைவி செட்டில் ஆகலை, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு வேலைக்கான முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறேன், அது இந்த மாதம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதம். அது ராகுவோடு சேர்ந்திருக்கு. தன்னுடைய ஊரை விட்டு வெளியே அந்நிய மதத்தினரோட கலக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. ஆனால் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால சுகபோகங்களை அள்ளி தரக்கூடிய சுகத்து, அதாவது சுகம் என்கின்ற தன்மை, ஒரு ஆடம்பரமான ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாமே இருக்கிறது. ஒரு சில கன்னிராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழிலை செய்யலாம், மனைவியோடு சேர்ந்து செய்யலாம், அல்லது உறவுகளோடு சேர்ந்து செய்யலாம், அல்லது நண்பர்களோடு சேர்ந்து செய்யலாம். ஏதாவது பண்ணணும், இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை தரக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளால் இருந்து வந்த சங்கடங்கள்
பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம். சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்ததல்லவா, அதெல்லாம் பேசி சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 8ஆம் அதிபதி 10ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கார். அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை, ஆளுமை தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு, ஒரு அதிகாரத்தன்மை அல்லது மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நாட்டத்தை கொடுக்கும், ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது அட்டமஸ்தானம் அல்லவா, இப்போ ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த கன்னிராசி அன்பர்கள். அப்போ என்ன நடக்கும், ஒரு சிலருக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி முழங்கால் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், பாத ரீதியாகவும் பாதம் சார்ந்த முழங்கால், அந்த கால், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 அன்று மகா சிவராத்திரி வருகிறது. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு எடுத்துக்கொண்டீர்களால் நீங்கள் என்ன கஷ்டத்தோடு இருக்கிறீர்களோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செயல்படுத்தணும்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமாக நிறைவேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கா, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், அந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.